நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எதை கற்றுக்கிட்டாலும் ஆர்வமாக கற்றுக்கணும், இன்ட்ரெஸ்டோட. அது மாதிரி எந்த காரியம் செஞ்சாலும் ஈடுபாடோடு செய்யணும், இன்வால்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நேரம் தவறாமை. நம்ம ஸ்கூல் டைம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, நாங்கள்லாம் அப்போ படிக்கும்போது +1 10th படிக்கும்போது 10th 12th படிக்கும்போது எங்களுக்கு ஸ்கூல் 8 o'clock. ஓகே, ஸோ 8 மணிக்கு நாங்கள் இங்கே உள்ளே இருப்போம். ஸோ நேரம் தவறாமை, எத்தனை மணிக்கு நம்ம ஸ்கூல், இன்னைக்கு அசம்பிளி, ஸோ அந்த கரெக்ட் டயத்துக்கு வர்றது. செகண்ட், டிசிப்ளின், ஒழுக்கம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்டடீஸ், ஓகே, நம்ம ஹேர் கோம் பண்ணிக்கிறதுலேருந்து, ஓகே, நெயில்ஸ்லாம் எப்படி கட் பண்ணுறோம், எப்படி டக்கின் பண்ணுறோம், எப்படி நீட்டாக வரும், டிசிப்ளின். ஸோ ஒழுக்கம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டடீஸ் வந்துடும். ஓகே, இன்றைக்கும் நான் எவ்ரி வீக்கெண்ட் நான் நெயிலில் செக் பண்ணி அப்பப்போ நம்ம ஹேர் கட் பண்ணேன்னா அது பிகாஸ் ஆஃப் த வே ஹவ் ஐ ப்ராக்டிஸ்ட் வென் ஐ வாஸ் பீயிங் ஹியர் அஸ் அ ஸ்டூடெண்ட். நான் இங்கே மாணவனாக இருக்கும் பொழுது அந்த பயிற்சி எடுத்துக்கொண்ட பயிற்சி தான் இன்றைக்கும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து டிசிப்ளின். தேர்ட், நீங்கள் இங்கே காலையில் 8:45 சாயங்காலம் 4:30 மணி வரைக்கும் இருக்கும் பொழுது உங்களுடைய முழு கவனமும் சிதறாமல் கிளாஸில் சொல்லிக் கொடுக்கறத நல்லா கூர்ந்து கவனித்து அப்சர்வேஷன் பண்ணாலே போதும். கிளாஸில் சொல்லிக் கொடுக்கறத நம்ம தெளிவாக வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் அப்சர்வ் பண்ணாலே வீட்டில் போய் படிக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ அந்த பள்ளி நேரங்களில் வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் இருக்கணும். அண்ட் ஃபோர்த், ரொம்ப ரொம்ப முக்கியம், என்னால் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்னம்பிக்கை, கான்ஃபிடென்ட். ஐ கேன் ஏபிள் டு டூ இட், ஐ ஹாவ் த கேப்பபிலிட்டி டு டூ இட், என்னால் இது முடியும் அப்படின்னு அந்த ஒரு தன்னம்பிக்கையை நீங்கள் உங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்னோடய யூடியூப் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 300 வீடியோஸ் இருக்குது. ஓகே, ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். உங்களோட தன்னம்பிக்கையோடு நீங்களும் முயற்சி செய்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். முயற்சி செய்து முடியாமல் போகலாம், முயற்சியே முடியாமல் போயிடக்கூடாது. ஓகே, முயற்சிக்காத வரை சிறகுகள் கூட பாரம்தான், முயற்சி செய்தால் வானம் கூட தொடு தூரம்தான். நீங்கள் அனைவரும் முயற்சி செய்து உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிய பெற்றோர்களுக்கும் இந்த பள்ளிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என சொல்லி தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ ஆல். உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ.